பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். பைபிளில் இயேசுவை பற்றி அவர் இரட்சகர் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்பர். இரட்சகர் அப்படின்னா ஹீ இஸ் மை சேவியர், ஹீ சேவ்ஸ் மீ, அவர் என்னை காப்பாற்றுறாரு அப்படின்னு. மீட்பர் அப்படின்னா தொலைஞ்சு போனதை மீட் எடுத்துகிட்டு வராருன்னு அப்படின்னு அர்த்தம். மீட்கிறதுனா எப்ரேய சொல்லலையோ இல்லை அரமிக் சொல்லலையோ அதுக்கு என்ன பொருள்னா, இட் இன்வால்வ்ஸ் மணி. அது எப்படி சொல்கிறது, மீட்கிற வேலையில் நான் ஈடுபட்டேன்னா அங்கே கோர்ட் இருக்கும், அங்கே காசு இருக்கும். யாரையாவது நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அப்படின்னா நம்ம காசு கட்டி கோர்ட்டில் போய் வாதாடி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அவங்கள மீட்டு அதுக்கப்புறம் சொத்து இழந்தது, காலத்தை இழந்து, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுக்கணும். அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் பில்லி சுனியக்காரங்கள்ட்ட போய் ஏதாவது கொடுப்பாங்க. முட்டை, கோழி, ஆடு, மாடு, இப்படி ஏதாவது கொடுத்து, ஏன்னா அதுதான் காசுக்கு பதில். உலகத்தில் எது தெரியுமா ரொம்ப காஸ்ட்லியான விஷயம்? நம்ம நினச்சிக்கோ தங்கம் வெள்ளின்ட்டு. கிடையாது. முதல்ல ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் ரத்தம். அதுவும் ரொம்ப காஸ்ட்லியானது மனிதனுடைய ரத்தம். அதுலேயும் ரொம்ப 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 காஸ்ட்லியானது இன்னசென்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய ரத்தம் ரொம்ப இன்னசென்ட்டு? சிறு பிள்ளைங்களோடது தான். இப்போ சிறு பிள்ளைங்களை நம்ம நரபலி கொடுத்தோம்னா பிசாசு, அதாவது ஆவி மண்டலத்தில் எல்லாம் வரும், இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது பைபிள். என்ன பிரதர் எதோ சொல்கிறீங்க, இதெல்லாம் பைபிள் இருக்கா? ஆமாங்க, இதுதான் இன்னசென்ட்டு தான். நம்ம என்ன சொல்கிறோம், பரிசுத்தமான ரத்தம், பழுதற்ற ரத்தம், மாசில்லாத ரத்தம். எந்த ரத்தம்? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில் ஒழுகுனதுனால தான், பூமியில் செலுத்தப்பட்டதுனால தான் இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்குமே பரிசுத்த ஆவி வந்தார் எல்லார் மேலேயும். அதுக்கு கிரயம் செய்யப்பட்டது. வேதவசனம் அப்படி தான் போதிக்குது. கிரயம்னா என்ன? காசு கொடுக்கப்படுது. காசுனா எப்படி நம்ம நினச்சிக்கிறோம், இயேசு காசு கொடுத்தாரு அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அதுக்கு தான் காசை விட பெரிய மிகுந்த வேல்யூபிளான விஷயம். அதான் நான் சொல்லிட்டு வந்தேன். புரியுதுங்களா? இந்த ரத்தங்கள்லாம் அதில் ரொம்ப வேல்யூபிளான ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம். காட் பிளஸ் யூ.